வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 13ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது பொது பலன்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தசாபுக்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்த நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட இல்லை டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி ஆஃப் தி குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 6ல் இருக்காருங்க. ஸோ 6ல் இருக்கும்போது வீடு வாசல் ஏதாவது லோன் போட்டு வாங்குறது மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் ஏற்படுவதற்கான நிறைய இருக்குது. ஸோ தாயார் வந்து கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க. வேலை சம்மந்தமான விஷயங்களும் வந்து நம்ம நினச்ச மாதிரி வேகமாக போகும், கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது வந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும், கொஞ்சம் நெகட்டிவிட்டி இருக்கும், கொஞ்சம் பார்த்து நடத்துக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது சின்ன கலகங்கள், ஏன்னா வந்து 2ஆம் அதிபதி 3ல் 3ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, நம்ம ஃபோனை நோண்டுறது, இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு 4ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ட்ரீட்மெண்ட் ஏற்படும். அது மட்டும் வண்டி வாகனம் கொஞ்சம் சின்ன ரிப்பேர், இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பழுது பார்க்குற மாதிரி விஷயங்கள், வீடு பராமரிப்பு வேலைகள்லாம் ஏற்படுறதுக்கான நிறைய இருக்குது. மற்றபடி புதிய வீடு ஏதாவது லோன் போட்டு வாங்கலாம் வர எண்ணங்களும், புதிய வண்டி லோன் போட்டு வாங்கலாம் வர எண்ணங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது குழந்தைகளால் அவமானங்கள், குழந்தைகளால் வந்து சின்ன மனசலனங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு, காதல் கசக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 3ல் இருக்கும்போது புதிய வேலை வாய்ப்புகள், இந்த வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறலாமா, நான் வேறு வேலைக்கு போயிடலாமாங்கிற எண்ணங்களே கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த கிடச்சிதுன்னா போயிருங்க. புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக புதிய ஒரு கடன் ஏதாச்சும் கேட்டதிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 7ஆம் அதிபதியான புதன். ஸோ 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியிலே இருக்கும்போது திருமணம் ஆவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கான ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வீங்க. ஸோ சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் புதனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சந்திராஷ்டமங்கிற ஒரு டைம் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ சந்திராஷ்டம டைமில் கொஞ்சம் கம்முன்னு இருக்கிறது ரொம்ப நல்லது. 9ஆம் தேதி சூரியன் வந்து 2ல் இருந்து வெளிநாடு சார்ந்தவர்களுக்கு வந்து நல்ல லாபம், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு, நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு, தந்தை சார்ந்த விஷயங்களால் நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா ராசியில் இருக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. புதிய தொழில் வாய்ப்புகள் வருவதும் கொஞ்சம் பார்த்து நல்லா கரெக்டாக பண்ணிங்கன்னா நல்ல ஒரு விஷயங்கிறதுக்காக கொஞ்சம் வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 3ல் இருக்கும்போது நல்ல ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்கள், ஹாப்பியாக உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமாக பிடிக்கிற விஷயத்தை பண்ணி ஹாப்பியாக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். மற்றபடி 12ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 8ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயத்துக்காக ரொம்ப மனசலனங்கள், மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான கொஞ்சம் பார்த்துக்கணும். அதனால் தூங்காமல் உட்காந்து புலம்பிட்டு இருப்பீங்க, எந்த பிள்ளை இந்த மாதிரி பண்ணிடுச்சேன்னு. இந்த லவ் ஃபெயிலியர், லவ் சம்மந்தமான விஷயம்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப அவசியங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தனுசு லக்னமாக இருந்து சூரிய தசாபத்தி அந்த நடக்கும். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதியாக இருந்து அவர் 2ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கணும் பெரும் பணம், தந்தை சார்ந்த உறவுகளால் ஒரு பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி வந்து தனுசு லக்னமாக சந்திர தசாபத்தி அந்த சந்திரன் 8ஆம் அதிபதியாக இருந்து 7ல் இருக்கும்போது திங்கள் செவ்வாயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கணவன் மனைவினோட சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் வந்து செவ்வாய் புதன் சந்திராஷ்டம காலகட்டம் போது கொஞ்சம் கவனம் பண்ணணும். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. மற்றபடி வந்து தனுசு லக்னமாக வந்து செவ்வாய் தசாபத்தினா செவ்வாய் வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளால் வந்து மனக்காயங்களோ மனசலன்களோ ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகளை சின்ன அவமானங்களோ, ஐயோ இந்த பிள்ளை இப்படி பண்ணிடுச்சுங்கிற எண்ணங்களை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தனுசு லக்னமாக வந்து ராகு தசாபத்தினா ராகு 4ல் இருந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது தாயோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களை ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். இல்லைனா உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் நிறைய வாக்குவாதங்களோ சண்டைகளோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபத்தினா சனி வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி 3ல் சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, நம்மளை தெரியாமல் வாட்ச் பண்ணுறது மாதிரி விஷயங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. தனுசு லக்னமாக வந்து புதன் தசாபத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணும்போது புதன் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கார். 7ஆம் அதிபதி ராசியில் இருக்கும் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள், திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. தனுசு லக்னமாக வந்து கேது தசாபதி கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறது வந்து 10ல் இருக்கார். அது சூரியனுடைய சாதத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், புதிய கடன்கள் லோன் வாங்கலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ புதிய கடன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. தனுசு லக்னமாக வந்து சுக்கிர தசாபத்திங்களா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது சுக்கிரன் இப்போ 3ல் இருக்காருங்க.
11ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி 3இல் இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகள், ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலை மாறலாமாங்கிற எண்ணங்கள், புதிய கடன் ஏதாச்சும் கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்கணும். ஒரு பிரார்த்தனை அவசியம், மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, இந்த திதி, நட்சத்திரம், கிழமை. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ணால் நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஏன் இதை மெயினாக சொல்கிறேன்னா, நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து இந்த 3 விஷயத்தை வந்து ஒட்டி தான் வரும். ஸோ அதனால் வந்து அதை தான் சொல்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா திதிங்கிறது வந்து உங்களோட ஜாதகத்தில் வந்து எந்த திதியில் நம்ம பிறந்திருக்கோமோ அந்த திதிங்கிறது வந்து நம்ம மூதாதையர் சம்மந்தமான விஷயங்கள், பழைய கர்மாக்களை சொல்கிறது வந்து திதிங்க. ஸோ அதனால் திதிங்கிறதுல வந்து நமக்கு பிரச்சனை இருந்ததுன்னா வீட்டில் வந்து ஒரு நிம்மதி இல்லாமல் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா, ஸோ மூதாதையருடைய பிரச்சனைகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னும் போது இந்த அமாவாசை திதி கொடுக்குற ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த திதி தோஷங்கள் விலகுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி விளக்கு போடுறது, இல்லை வந்து ஒரு தானம் கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்களால் வந்து நம்ம பழைய, அதாவது நம்ம தாத்தாவோ இல்லை நம்மளே ஜென்மத்தில் இருக்கிற ஒரு ஜெனட்டிக் ஃபேக்டில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து திதி சொல்லும். ஸோ அதில் வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கிட்டோம்னா வீட்டில் வந்து இது வந்து அந்த திதி பிரச்சனை பார்த்திங்கன்னா ஜெனட்டிக்காக வந்து உங்களுக்கு இருக்கும், உங்கள் பையனுக்கு இருக்கும். ஸோ எல்லாருக்குமே ஜெனட்டிக்காக வரும். ஸோ அது வந்து கிளியராகிறதுக்கு நம்ம அந்த அமாவாசை பிரார்த்தனை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் ஒரு பிரத்யேகமான ஒரு விஷயங்கள், அதாவது பழைய விஷயங்கள் அந்த ஜெனட்டிக் ஃபேக்டில் இருக்கிற கிளியர் பண்ணுறதுக்குலாம் வந்து திதி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பிறந்த நட்சத்திரம். ஸோ பிறந்த நட்சத்திரங்கிறது வந்து நடைமுறையில் நம்ம இருக்கிற ஒரு பிரச்சனைகளை வந்து கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக வந்து நட்சத்திரம் மனம். ஸோ நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி நீங்கள் வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பலன்கள்னா அன்றைக்கி ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் அன்னன்னைக்கு வந்து கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் வந்து நட்சத்திரம் கொள்ளணும். திதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூதாதை அந்த பர்டிகுலர் திதி அன்றைக்கி அந்த தெய்வத்தை, அந்த திதிக்கான தெய்வத்தை வழிபடும்போது அந்த திதிக்கான பிரச்சனைகள் நீங்கும். அதே மாதிரி நட்சத்திரத்துக்கான தெய்வத்தை வணங்கும் போது அந்த நட்சத்திர கிழமை, அதாவது என் நட்சத்திரம் வர அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பலன்கள், அதாவது அன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்ல. கரண்ட்டில் வந்து எனக்கு இந்த பிரச்சனையாக இருக்குது, இது சால்வ் ஆனால் போதும்னு நினைக்கிறோன்னா அது சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிழமை. ஸோ கிழமைங்கிறது வந்து எப்படி வரும்னா, நட்சத்திரம்ன்றது ஒரு இது வரும். ஸோ கிழமைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம ஒரு சனிக்கிழமையில் பிறந்திருப்போம், இல்லை திங்கக்கிழமையில் பிறந்திருப்போம். ஸோ நம்ம பிறந்த கிழமை அன்றைக்கி வந்து வழிபாடு பண்ணும்போது நமக்கு ஃப்யூச்சர், நாளைய சந்ததிகள் வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, அடுத்த கட்டத்துக்கு சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதனால் மனதார வந்து எப்போதுமே சொல்கிறதான் ஒரு பிரார்த்தனை, தினமும் ஒரு தெய்வத்தை பிடிச்சிட்டு அந்த தெய்வம் நமக்குள்ளே இருக்குன்னு சொல்லி நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றம், பிரார்த்தனை அவசியம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.